ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரூட்டில் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், காமெடியாக இருக்கும். இப்படி பார்த்தா நல்லா இருக்குல்ல, என் மூஞ்சி வச்சு பார்த்தா தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் முடிஞ்சது, செகண்ட் ஷார்ட் மேலே பார்க்கலாம். நான் அதிகமாக வந்து வெளியே எடுத்ததே கிடையாது சென்னைக்கு வந்து. ஏன்னா தெரியல, எனக்கு சென்னைக்கு வந்ததுலேருந்து வெளியே எடுக்கணுன்னு அவ்வளோ எனக்கு தோணாது. எப்பயாவது தான் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வீடியோனால் வெளியே வந்து எடுப்பேன். நம்ம மேலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு பசி எடுத்துருவோம். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு இதுதான் கரெக்டாக வேணும், இத்தனை டேக் வேணும், இப்படி போ அப்படி போன்னு சொல்லி ரொம்ப சாகடிப்பேன். எங்கள் மாமா வேறு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயும் போலாம் கிடையாதுங்க. எப்பயாவது தான் அந்த மாதிரி வேர்க்கடலாம் நான் வந்து அவிச்சி சாப்பிட்றதே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் என்னென்னா, இன்னொரு ஸ்பெஷல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்வீட் கார்ன். இது வந்து நம்ம மக்காச்சோளம் தான் நம்ம சொல்லுவோம். மாமா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அதில் ஸ்வீட் போட்டாதாம்மா ஸ்வீட் கார்னுன்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் பேருன்னு நினச்சிட்ருக்கேன், தெரியல எனக்குமே. ஸோ இப்போ தான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் நான் சென்னைக்கு வந்து. எனக்கு மக்காச்சோளம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மக்காச்சோளம் தாண்டி வேர்க்கடலை, அப்புறம் கொய்யாக்காய், இதெல்லாம் வந்து நாங்கள் நார்மலாகவே இருக்கோம் இல்லையா. இங்கே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம செடி வச்சு அதிலேருந்து வர காயாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது எனக்கு இங்கே சென்னையில் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய தடவை நான் அழுதுருக்கேன் இதெல்லாம் நினச்சி, நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் ஆறுதலாக அப்படியே விட்டுருவேன். அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் இங்கே அதிகமாக வந்து இப்போ நம்ம வெளியே போயிட்டு போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்க் அந்த மாதிரி தானே நீங்கள்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் போவீங்க. ஸோ எனக்கு அது வந்து பிடிக்காம இருக்குது. எனக்கு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு வயல்வெளியில் இந்த பச்சை பச்சை நேரத்தில் சுற்றிட்டு இங்கே வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கும் போது ஃபீலாக இருக்குது. நான் இந்த மாதிரி லூஸு மாதிரி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த ஆயா, அதுக்கப்புறம் அந்த அப்பா, 2-3 குழந்தைங்க, அப்புறம் 2 அண்ணாங்க, அவங்களாம் நின்று அங்கேயே என்ன பார்த்துட்டே இருந்தாங்களா, எனக்கு ஒரே வெக்கமாகிடுச்சு. ஸோ இது வந்து பாவாடை கிடையாது, ஃபுல் saree தான் வந்து ரோல் பண்ணி நான் கட்டியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அப்போ தான் எனக்கு டிக்டாக்ல தான் ரொம்ப புதுசு, இந்த மாதிரி புதுசாக நான் ரெடி பண்ணி நான் கட்டிக்கிறது. இது தாவணியாகவும் இருக்கும், சாரியாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஊரில் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம தான் இப்போ சென்னையில் இருக்கோம் இல்லையா, அதனால நேரம் வந்துட்டியா, ஓகேல தெரியுதான். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி தான் அங்கங்கே மரம் இருந்தால் ஓடி போய் எடுக்க போகிறோம். சென்னைனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதே கிராமம் இருந்தால் வீடு கிடைக்க கஷ்டம், வீடு இருந்தால் வயல்வெளி கிடைக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோலாம் நல்லா அழகாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அவன் தானே. ஸோ பண்ணிக்கோங்க. ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக, அது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ வீடியோ எடுத்து முடித்துட்டு கீழே வந்து விட்டோம். ஸோ காணுமே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்குமே ஃபேவரெட், அவங்களுக்கும் ஃபேவரெட்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்கவும் மாட்டாங்க. செகண்ட் வந்து வேர்க்கடலையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வீடியோ முடித்து விட்டு கீழே இறங்கி விட்டோம் மாடியிலிருந்து. அதுவும் ரெடி ஆகிடுச்சு, மக்காச்சோளமும் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை எல்லாருமே ஃபேவரட். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவாப்பழம். ஸோ இந்த எனக்கு அது பேர் டக்குனு இல்லை, இது நாகப்பழம். இந்த நாகப்பழம் வந்து லிமிட்டாக சாப்பிடுங்க, நிறைய எடுத்துக்காதீங்க. அதை என்னோட சின்ன அட்வைஸ், ஓகேங்களா. அதுவும் லேடிஸு, ஜென்ஸ் எனக்கு தெரியல, கேட்டு எடுத்துக்கோங்க.
இது வந்து என்னோட ஃபேவரட். உங்களுக்கு என்ன ஃபேவரட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது, நான் போய் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி அழகான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.